அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இவ்வுலகிற்கு உகத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் பல்வேறு நூல் வடிவங்களிலும் ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல்லிலே வாழ்ந்த சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயாவிளக்கமாலி என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு சன்மார்க்க உரை விளக்கம் சொற்பொழிவாக வழங்கியுள்ளார்கள். தயவு வாழ்வு 47. சொற்பொழிவாற்றிய நாள் 28/2/1982. இன்று 47வது பாடலுக்கு பொருள் காண்போம். சென்ற வார பாடல் எழில் விளக்கொடு வருவீரே என முடிவடைந்து இவ்வார பாடல் கடைசி சொல்லிக்கொண்டே வருவது எதுவோ என தொடங்கப்பட்டுள்ளது. 46வது பாடலில் ஆன்ம ஜோதியானது குடத்தில் இட்ட விளக்கு போல முதலை வாயிற் சிக்குண்ட ஒரு பொருளாக இருந்தது. அபக்குவ அறியாமையாகிய இடங்கரை விட்டு எழில் விளக்காக வெளிப்பட்டு விளங்கும் அனுபவம் பெறப்பட்டது. அந்த எழில் விளக்கே இன்று சுடராகி ஜோதியாகி அருட்பிரகாச அருளொளி வடிவு தந்து வாழ்விக்கும் அனுபவ நிலையை விளக்க வந்துள்ளது இப்பாடல். வருவது எதுவோ வல்வினை பயனால் வறுமை வந்திடுவதோ அன்றி மறுவது அற்ற வாழ்வு வந்திடுமோ மற்றது வருவதோ வென்று வெறுவது தவிர்த்து விரைந்து வந்திடுமின் வினையினால் மெலிந்திடா மெளிரும் அருவுருவாகும் அருளொளி வடிவு அடைந்திவன் வாழ்ந்திடலாமே. மனிதராக பிறந்து ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள், கவலைகள், நிகழப்போகும் செயல்களை பற்றிய ஐயங்கள், ஆராய்ச்சிகள் பற்றிய வண்ணங்கள் இருந்து கொண்டேயுள்ளன. நாளைக்கு என்ன வரப்போகிறதோ, நன்மை வருமோ தீமை வருமோ என எண்ணி எண்ணி ஏங்குகின்றான். பின்னால் நிகழப்போவதை முன்கூட்டியே அறிய வேண்டி சோதிடம் பார்க்கிறான். சோதிடம் நல்லதை சொன்னால் சந்தோஷப்படுவது, துன்பம் வரப்போகிறது என்று சொன்னால் துக்கப்படுவது, அத்துன்பம் வரப்போகிறது என எண்ணி எண்ணியே அவன் சோர்வடைந்து விடுகின்றான். இறைவனின் அருள் ஒன்றையே நம்பியிருப்போர் இவ்வாறு அஞ்ச வேண்டியதில்லை. புற தேக நிலையிலிருந்து நோக்கும்போதுதான் இன்பமென்றும் துன்பமென்றும் புகழ்ச்சி எனவும் இகழ்ச்சி எனவும் எண்ணி வருந்த நேரிடுகிறது. இவ்வாறு பலவிதமான சூழ்நிலைகள் வழங்கப்படுவதன் காரணம் ஒரு ஆன்மா பக்குவமடைந்து மேல்நிலையுறும் பொருட்டே ஆகும். அருள் நியதிப்படி இவ்வுலகில் தோற்றங்கள், மாற்றங்கள், செயல்கள், விளைவுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. இதற்காக ஏற்படுத்தப்பட்டதே விதிச்சட்டமாகும். இந்த இயற்கையான விதிச்சட்டப்படி எது எப்போது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். அதனை மாற்றியமைக்கவோ அல்லது வென்று அடக்கிவிடவோ முழுமையான அருள் நிறைவு பெறாத யாராலும் முடியாது. அவ்வாறு முழு அருள் பெறாதவரை மனிதன் குறை மனிதனாகவே விளங்குகின்றான். அவன் பக்குவப்பட்டு நிறை அருளை பெற்று நிறை மனிதனாக மன்னி நிதம் வாழ்பவனாக மாறும்போதுதான் விதியை ஆளக்கூடிய பதியாகவே மாறுகிறான். அதுவரையிலும் அவன் வல்வினைக்கு உட்பட்டு தோன்றி வாழ்ந்து பின் மறைந்து போகின்றவனாகவே இருக்கின்றான். இப்பாடலின் முதல் வரியிலேயே வருவது எதுவோ வல்வினை பயனால் என்று குறிக்கப்படுகின்றது. வல்வினை என்பது ஊழ் என்றும் முன்வினை பயன் என்றும் கூறியுள்ளனர். ஊழ் பற்றி வள்ளுவரும் இருவிதமாக கூறியுள்ளார். ஊழ் வலிமையானது என்றும் அது எப்படியேனும் எந்த விதத்திலேனும் ஒருவனை அடைந்தே தீரும் என்பதை ஊழிற் பெருவலியா உளமற்றொன்று சூழினும் தான் முந்துரும்
என்னும் குறட்பாவினால் விளக்குகிறார். பெரிதொரு இடத்தில் விடாமுயற்சியோடு முயன்றால் அவ்வலிமையான ஊழையும் வென்றுவிட முடியும் என்பதை ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று கூறுகிறார். வினை எனப்படுவது ஒரு ஆன்மாவுக்கு இயற்கையாக உள்ள விளைவு இயல் ஆகும். ஒன்றாகிய பரம்பொருளே அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த பேரொளியாய் பெருஞ்சோதியாய் விளங்கி கொண்டுள்ளது. அருள் அனுபவம் ஏற்படும் பொருட்டு ஐம்பூத பொருள்களாய் விரிந்து செயல்படுகிறது. ஐம்பூத அணுக்கள் சேர்ந்து முதலில் சடபூத பொருள்களாய் கல்லாகவும் மண்ணாகவும் விளங்குகின்றது. அந்த நிலையிலும் அவற்றில் ஆன்ம ஒளி மறைந்துள்ளது. பின் ஓரறிவு விளக்கம் தோன்றிய போது புல் பூண்டு போன்ற தாவர இன தேகச் சூழல்கள் ஏற்படுகின்றன. ஈரறிவு விளக்கம் ஏற்பட்டபோது சங்கு, சிப்பி, நண்டு போன்ற நீர்வாழ் ஜீவராசிகளின் தேகச்சூழலும், மூவறிவு விளக்கம் பெற்றபோது கரையான், எறும்பு போன்ற பிராணிகளின் தேகச்சூழலும் தோன்றுகின்றன. நான்கறிவு விளக்கம் உண்டான போது பாம்பு, பறவையின தேகச்சூழலும், ஐயறிவு விளக்கம் ஏற்படும் போது விலங்கின வடிவங்களும் தோன்றுகின்றன. இந்த ஜீவராசிகளில் குறிப்பிட்ட புலன் உணர்வு மட்டுமே செயல்படுகின்றது. பகுத்து உணரக்கூடிய மன அறிவு இல்லை. இவையெல்லாம் அருள் நியதிப்படி உணவும் பாதுகாப்பும் வாழ்க்கை முறையையும் பெற்றுள்ளன. அவை அந்த அளவில் உட்பட்டு வாழ்ந்து மறைந்து போகின்றன. ஆனால் மனிதனில் ஆறாவது அறிவாகிய மன அறிவு செயல்படுகின்றது. அதற்கு மேல் ஏழாவது அறிவாகிய அருளறிவும் மனிதனிடத்தே தான் விளங்கக்கூடிய வாய்ப்பு அமைந்துள்ளது. இவ்வாறு ஒன்றாகிய ஆன்மாவை சூழ பலவேறு வகையான தேகங்கள் தோன்றி மறைகின்றன. புல்லானாலும் புழுவானாலும் அவை ஆன்மாவின் புற உடல் தேகமே. உள் விளங்குவது அருள் ஒளியேயாகும். உள்ளின்று விளங்குவது ஒன்றேயாக இருக்க அதன் தன்மையே பலவாக தோன்றி மறைகின்றது. இவ்வுண்மையை நாம் சத்விசாரத்தால் உள் ஒளிநிலையை சார்ந்து கொள்ளும்போது உணர முடிகின்றது. அதற்கு மேல் பரோபகார நிலை நின்று வாழ்வதால் அருட்ஜோதியின் அனுபவ வாழ்வு பெறுகிறோம். இவ்வாறு இவ்வொளிநிலை நின்று நோக்கும்போதுதான் புறத் தோற்றங்களையெல்லாம் கடந்து உள்ளொளியை காணும் தன்மை பெறுகிறோம். இந்நிலை பெற்று வாழும்போது எதை பற்றியும் கவலையோ பயமோ கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வறுமை வந்தாலும் வாழ்வு வந்தாலும் இரண்டையும் சமநிலையில் ஏற்கும் திறன் பெறுகிறோம். வள்ளல் பெருமான் திருவருட்பாவில் குஞ்சிதபாத பதிகம் அநேக பாடல்களில் இக்கருத்தை வழங்கியுள்ளார். 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்துகினும் எய்துக, பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்துகினும் எய்திடுக, இருமையினும் இன்பம் எய்தினும் எய்துக, வழுவகை துன்பமே வந்திடினும் வருக, மிகு வாழ்வு வந்திடினும் வருக, வறுமை வருகினும் வருக, மதிவரினும் வருக, அவமதிவரினும் வருக, உயர்வோடு எழிவகை துலகின் மற்றெதுவரினும் வருக, அல்லதெது போகினும் போக, நின் இணையடிகள் மறவாத மனம் ஒன்று மாத்திரம் எனக்கடிதல் வேண்டும் அரசே, கழிவகை பவரோக நீக்கும் நல்லருள் எனும் கதிமருந்துதவு நிதியே, கனக அம்பலநாத கருணையங்கணபோத கமல குஞ்சிதபாதனே. இப்பாடலின் முதல் வரியிலேயே 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்தினும் எய்துக என்று சொல்லப்படுகின்றது. 7 வகை பிறவி என்றது ஓரறிவு முதல் 6 அறிவு விளக்கமும் அதற்கு மேல் 7வது அறிவு விளக்கமும் பெற்று விளங்கும் நிலையே. 7 வகை பிறவி என்பதையே மணிவாசக பெருமானும் புல்லாகி பூண்டாகி என வரிசைப்படுத்தி உள்ளார். மேலும் இத்திருவருட்பா பாடலில்
இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும், வாழ்வு தாழ்வு, வறுமை உயர்வு, புகழ் இகழ்ச்சி, எது வந்தாலும் வரட்டும். ஆனால் உன்னுடைய திருவடிகளை மறவாத மனம் ஒன்று மட்டும் எனக்கு அருள வேண்டும் என வேண்டப்படுகின்றது. இறையருள் ஒன்றையே முழுமையாக நம்பியிருப்போர் வறுமை தாழ்வு துன்பம் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை. எது வந்தாலும் அது ஒரு நன்மை கருதியே வழங்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பல நன்மைக்காகவே செயல்கள் கைகூட வேண்டுமென்றே இறைவனை போற்றியும் துதித்தும் வருவர். அப்போது விரும்பியதை பெற்றுவிட்டால் இறைவனை போற்றுவர், பெறாது போனால் தூற்றுவர். ஏதோ ஒரு நன்மை கருதியே நாம் அதனை பெற முடியாமல் இருக்கிறோம் என்ற உண்மையை அவர்கள் உணர்வது இல்லை. சிலர் அழுதும் தொழுதும் பிடிவாதமாக பெற்றுக்கொள்கின்றனர். ஆனால் பின்னால் அதனால் ஏற்படும் துன்பங்களை அனுபவிக்கும் போதுதான் இதனை ஏன் பெற்றோம் என எண்ணி வருந்துகின்றனர். ஆனால் அருளையே நம்பி அருள் வாழ்வு வாழ்வோருக்கு எந்த செயலும் எந்த சூழ்நிலையும் சாதகமாகவே அமையும். தீமை வந்தாலும் நன்மையையே விளைவிக்கும். மேலும் இந்த அருட்பாடலில் வள்ளல் பெருமான் பின்னால், அதாவது வடலூரில் பெறப்போகின்ற திரிதேக சித்தி நிலை அனுபவம் பற்றியும் பாடியுள்ளார் எனில் அத்திரு அருளே அவ்வாறு பாட வைத்தது. அவரை அறியாமலேயே வெளிவந்த உண்மைகள், அவர் உணர்ந்து அனுபவத்தில் பெற்ற தன்மை இங்கிதமாலை அனுபவமாலை பாடல்களாக வெளிவந்தது. கனகமம்பலநாத கருணையங்கணபோத கமல குஞ்சித பாதனே என்பதில் கனகம் என்பது பொன் வடிவ சுத்த தேகத்தையும், கருணை என்பது பிரணவ தேகத்தையும், கமலம் என்பது தாமரை ஞான தேகத்தையும் குறிப்பதாகவும், மறுவதுவற்ற வாழ்வு வந்திடுமோ மற்றது வருவதோவென்று என்னும் வரிகளில் மறுவுதல் என்ற சொல்லுக்கு இணைதல், சேர்தல் என்ற பொருள் உண்டு. புற உலகில் ஒருவனுக்கு வந்து சேரக்கூடிய செல்வங்கள், பணம், கல்வி முதலியன, ஒருவன் எவ்வளவோ செல்வமும் கல்வியும் புகழும் பெற்றிருந்தாலும் அவன் தயவு உடையவனாக அருள் உடையவனாக இருக்க முடியாது. எது இருப்பினும் படிப்பு, செல்வம், உயர் பதவி, மற்ற ஆற்றல்கள் இவையெல்லாம் நொடிப்பொழுதில் மாறக்கூடியவை, அழியக்கூடியவை ஆகும். இப்படிப்பட்ட அழிவுற்று மறையும் தன்மையில்லாத மறுவதுவற்ற, அதாவது அகத்தில் இயல்பாய் பொருந்தியுள்ள வாழ்வு எதுவெனில் அருள் வாழ்வு ஒன்றே ஆகும். அருளறிவால் அறிந்து, அருள் உணர்வால் உணர்ந்து, அருள்மயமான வாழ்வு பெறும்போதுதான் அழியாத இன்ப வாழ்வை பெறுகிறோம். இந்த ஒப்பற்ற நிலையை பெறும் வரையிலும் புலக்கண்களால் பார்க்கக்கூடிய தோற்றங்களும் செயல்களும், மன உணர்வால் உணர்ந்தறியும் உணர்வுகளும் நிலையற்றவை. எத்தனை வகையான தோற்றங்களை கண்டாலும் அவற்றின் உள்ளின்று விளங்குவது ஒன்றான பரம்பொருளின் அருள் தன்மையே. பெருஞ்சோதியின் வடிவமே தேக வடிவங்கள் ஆகும். தேகம் என்ற சொல்லே தீ போன்று தகித்தல் என்ற பொருளை உடையது. இந்த உண்மையை இன்று நாம் அருட்பெருஞ்சோதி எனவும் தயவு ஆகவும் கிடைக்கப் பெற்றுள்ளோம். அருட்பெருஞ்சோதி என்பதில் அருள் இறைவனின் தன்மையாகவும் பெருஞ்சோதி வடிவமாகவும் விளங்கி கொண்டுள்ளது. தயவு என்ற சொல், தய என்பதே இறைவனின் தன்மையாக அகம் நின்று விளங்க, உ என்பதே வடிவாக ஐஞ்சியல் காரியப்பாடாக விளங்குகின்றது. அருட்பெருஞ்சோதி என்பதன் முழு உண்மையையும் இன்று தயவு என்ற சொல்லில் கண்டுணர முடிகின்றது. அருளே தய என உள்ளின்று விளங்க, பெருஞ்சோதியே உ ஆக விரிந்து செயல்படுகின்றது. தய என்பதே ஒரு மனித ஆன்மாவுக்கு தயவு ஒளி விளக்காக ஆதியிலிருந்தே அவரது சிறநடுத்தலத்தை விளங்குகின்றது. அதுவே பரோபகார வாழ்வு மேற்கொண்டு வாழும் தருணம்
சுடராக விரிந்து உயிர் உணர்விலும் பெருஞ்சோதியாக உடலிலும் செயல்படுகின்றது. எனவே தயா விளக்கமாலையின் முதல் பாடலே தயா ஒளி விளக்கே, தயா பரஞ்சுடரே, தயா பெருஞ்சோதி என் அரசே என அமைந்துள்ளதால் அறிந்துணரலாம். முன்பு இருந்தவர்கள் இறை உண்மையை ஏகதேசமாக கண்டறிந்தும் தயவு இல்லாத காரணத்தால் உடலையும் உயிரையும் இழந்து பயனற்று போயினர். உடலும் உயிரும் இல்லாமல் ஒரு ஆன்மாவாக மட்டுமே இருந்தால் அதற்கு இறை அனுபவம் பெறுவது எப்படி சாத்தியமாகும்? ஒரு ஆன்மாவுக்கு உடலும் உயிரும் கூடியிருத்தல் வேண்டும். பற்றுகள் அற்ற நிலையில் தயவுடன் கூடிய வாழ்வே நம்மை மேல்நிலையுறச் செய்வதாகும். இன்று சின்மயபுரத்தில் தயவாலயமும் தயா தர்மசாலையும் தோன்றி வளர்ந்து உயிர் விளக்க அறிவு விளக்க பணிகள் செய்து வருகின்றன. உணவு கொடுத்து உயிர் விளக்கம் செய்வதுடன் அறியாமையை நீக்கி உண்மையை உணரக்கூடிய அறிவு விளக்கப் பணியை செய்தல் வேண்டும். இதற்கு நாம் முதலில் அறிவு விளக்கம் பெற்று பின் மற்றவர்களும் பெறுமாறு செய்தல் வேண்டும். இக்கருத்தே விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்றுரைக்கப்பட்டுள்ளதால் உணரலாம். வெறுவது தவிர்த்து விரைந்து வந்திடுமின் வினையினால் மெலிந்திடாமிளிரும் அருவுருவாகும் அருளொளி வடிவு அடைந்திவன் வாழ்ந்திடலாமே என்று அழைக்கப்படுகிறது. அச்சமும் ஐயமும் தவிர்த்துவிட்டு விரைந்து வாருங்கள் தயவு ஆலய சந்நிதிக்கு. இங்கு எல்லா விதமான பேதங்களும் நீங்கிய ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி வாழக்கூடிய தயவு வாழ்வை பெறலாம். இந்த தயவு வாழ்வு நமக்கு அருவுருவான அருள் ஒளி வடிவு அடைந்திடச் செய்வதாகும். மெய்யறிவாக ஞான தேகமாக விளங்க, உயிர் உணர்வாக பிரணவ தேகமாகவும், உடலால் பெறுகின்ற சுத்த தேகமாகவும் பெறப்படும். புற உடல் தோல தேகம் உருவம் எனப்படும். உயிர் உணர்வு பிரணவ தேகம் அருவுருவம் எனப்படும். உயிருக்குயிரான ஆன்மா ஞான தேகம் அருவம் எனப்படும். அருவுருவ பிரணவ தேக நிலையில் இருந்துதான் மற்ற இரு நிலைகளை அனுபவிக்க இயலும். இந்த 47வது பாடல் மிகச்சிறப்பான ஒன்றாகும். முதல் 46 பாடல்கள் புறத்திருந்து சென்று சத்விசாரத்தால் உள்விளங்கும் அருள் ஒளியை சார்ந்து கொள்ளும் தன்மையை விளக்கின. இன்றைய பாடல் அவ்வொளி நிலை நின்று வாழச் செய்து அருள் வடிவம் வழங்க வந்துள்ளதாகும். இந்த அருள் வடிவமே அருவ அருளுணர்வு வண்ணமாய் அகமிருந்து விளங்க, சூழ் வடிவம் சாதாரண உருவத் தோற்றத்தோடு திகழ்கின்றது. ஒருவன் இப்படி அருள் அல்லது தயா உணர்வு மயமாய் தேகம் சூழ்ந்திருந்தும் இல்லாதது போல் வாழ்கின்ற போதுதான் அருவுருவ நிலை அனுபவத்தோடு விளங்குகின்றவனாக கூறப்படும். நம் அருட்பிரகாச வள்ளற்பெருமான் இப்படித்தான் அருவுருவ சித்தி கொண்டு விளங்குகின்றார். இவர் பக்குவிகளுக்கு சிற்சில சமயம் அருவமாய் உள்ளுணர்வில் தோன்றி உதவுவதும், உருவமாய் புறத்தே தோற்றி காட்சியளித்து மறைவதும் உண்டு. இப்படி வாழ்கின்ற இவர் தம்போல் மற்றவர்களையும் இப்படியே வாழ்விக்க உதவி கொண்டுள்ளார். இது உண்மை தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.